தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மலேசிய அரசுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை வர்ற வழியில் நீங்கள் வர்றதை பார்க்கலாம். அது 1870 நிறுவப்பட்டது. இதில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் 84 வார்டு இருக்குது. 2300 படுக்கை அறைகள் இருக்குது. இது 90% படுக்கைகள் மானிய விலைகளான படுக்கை அறைகளாக தான் இருக்குது. ஏழை எளியோருக்கு உதவக்கூடியதாக தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஹாஸ்பிட்டலு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே வாட்டர் டேங்க் கூட அதுக்காண்டி தான் கட்டப்பட்டது. கோலாலம்பூர்னு எழுதியிருக்கு பாருங்கள். அது இந்த ஹாஸ்பிட்டலுக்காண்டி தான் கட்டப்பட்டது. இது நீங்கள் பார்க்கும்போது பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அந்த கார் பார்க்கிங் ஏரியா இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கார் பார்க்கிங் ஏரியா. உள்ளே போனீங்கன்னா நிறைய படுக்கை அறைகள் இதெல்லாம் வசதியெல்லாம் நிறையா இருக்குது. பொதுமக்கள் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், பொதுவாக கேஎல்ல பஸ்ஸு வசதி இது கார் வசதியெல்லாம் அதிகமாக இருக்கும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நார்மலாக இருக்கிறத விட அந்த ஹாலிடேஸ் தவிர மற்ற நாளில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். மார்னிங்லி ஈவினிங்னு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். சிக்னல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மக்கள் போகிறதுனால இந்த டிராஃபிக்லேருந்து அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த வானொலி செய்தியில் எங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ் போக்குவரத்துக்காக வேண்டி மெயினாக கொஞ்சம் வழியை ஒதுக்கி விட்டு தான் வச்சுருப்பேன். ஏன்னா பொது போக்குவரத்து நிற்கக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த பொது போக்குவரத்துக்கு தான். பாருங்கள், பஸ்ஸு கரெக்டாக வழி விட்டு, இதே நம்ம ஊர் பஸ்ஸாக இருந்தால் மறித்து முன்னாடி போய் நின்றுருப்பான். இவன் பாட்டு க்ளீனாக ஒதுங்கி போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் கேஎல் சிட்டி உள்ளே தான் இதெல்லாம் நடக்குது. பாருங்கள், சிட்டியை விட்டு வெளியில் நீங்கள் போக பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் மக்கள் கவனமாக மாறி கீறி வராமல் அவங்க அந்த ட்ராக்கில் போவாங்க. இவங்க டூ வீலருக்காண்டி அதை விட்டு அடுத்த ட்ராக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறவங்க இதை விட ஃபாஸ்ட்டாக போகிறவங்க அதில் போய்க்குவாங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலாக புது அப்படிங்கிற இடத்துலேருந்து மல்லூரிக்கும் இடையில இருக்கிற கொக்ரேன்கிற ஊருக்கு தான் நம்ம போகிறோம். அந்த ஊரில் பார்க்கும்போதீங்கன்னா சன்வே சிட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே மல்லூரியில் பார்த்திங்கன்னா A1 ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் தான். மை டவுன் ஷாப்பிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பெருசு தான். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறது சன்வே தான். சன்வே போயிட்டு பக்கத்துலேயே சர்ச் ஒன்று, சேக்ரட் ஹார்ட் சர்ச் இருக்குது. 1960 கட்டினது. அந்த சர்ச்சு போய் பார்த்துட்டு அப்புறம் திரும்பி கேஎலுக்கு கேஎல்ல சர்ச்சு ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இங்கே உள்ள சிட்டி உள்ள எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இங்கே பொதுவாக ரோட்டில் இருக்க ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்காது. சேம் லெவல் ஃப்ளோரில் இந்த கிரவுண்ட் லெவல் என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும். டனலுங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். டனல் போடும்போது மற்ற பில்டிங் பார்வைக்கு நல்லா நார்மலாக தெரியும். சன்வே சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். இது அங்கே உள்ள மீன் தொட்டி. அங்கே பாருங்கள், அழகழகான மீன் இருக்கும், வித்தியாசமான மீன்கள் பாருங்கள். இது பார்த்துட்டு இருந்தாவே மனசுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்ஷனாக இருக்கவங்களாம் ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதனால தான் அந்த மீன் தொட்டிக்கிட்ட போய் இந்த குழந்தைகள் பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுது, போகுது, வருது. அது ஒன்றும் பண்ணலை, மீன் தீட்டிகிட்டு தான் இருக்குது. தீனி அதுக்கு இப்போ மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால வயசானவங்களாம் அந்த சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த சைடில் உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் வந்தாலும் இதை நல்லா கவனிச்சிக்கிட்டு, பேரண்ட்ஸ் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட குழந்தைங்க இதை பார்த்துட்டு நிற்கிறாங்க. பார்க்கறது ரொம்ப விசித்திரமாக இருக்கும். வித்தியாசமான மீன்களை வச்சு வளர்க்குறாங்க. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தார். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம 2 பேரும் காரில் போகலாம், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். அப்போ என் மொபைலில் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி மொபைலில் கார் உள்ளே விழுந்துருச்சு. அதை நான் எடுக்காமல் எனக்கு தெரியாது. வெளில மொபைலை தேட மொபைல் காணோம். அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணப்போ இவர் தான் அந்த டிரைவரு. அவர் எடுத்துகிட்டு இங்கே பெட்ரோல் பங்க் நிற்கிறேன் வாங்கிக்கன்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை பார்க்க முடியும்னு நினச்சி நிறையா டைம் ட்ரை பண்ணேன். அவரை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அன்றைக்கி அவர் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், அவர் வாங்கிக்கல. ரொம்ப நன்றி. அதனால அவருக்கு நன்றி சொல்லுது எப்படின்னு தெரில. அதனால் இன்றைக்கி அது நினைவு கூர்ந்து அதை நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் நான் காலை சாப்பாடு சாப்பிட்டது வந்து அதிகமாக வந்து இந்த புட்டு தான். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த புட்டு வந்து அதிகமாக சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு. காரணம் வந்து எல்லாருக்கும் இந்த சுகர் அது இதுன்னு வரதுனால காலை சாப்பாடை மாற்றிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்க மீன் வந்து சாலமன் ஃபிஷ்னு பேர். இது ரொம்ப ரேர் கேஸ் கிடைக்கிறது. இது பாருங்கள், எல்லாம் ப்ரெட்டு, சாண்ட்விச், இந்த சாண்ட்விச் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பொதுவாக மலேசியாவில் வந்து இந்தியன் ஃபுட் கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா உடனே மாமா கடை எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. அது ஃபுல்லாகவே நம்ம தமிழ் மக்களுடைய கடையாக தான் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக அந்த கருவாட்டு கடை, கருவாட்டோட துகள்கள் தான் அது. சின்ன சின்ன கருவாடு, பெரிய கருவாடு எல்லாமே அங்கே இருக்குது. இது ஒரு குழந்தை வந்து இது பிளாஸ்டிக்கில் வந்து அந்த ட்ரீஸ் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குழந்தைங்க வந்து விளையாடுது பாருங்கள். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான், இது மரம் கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. இதுதான் நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த சர்ச்சு தான் இது, சேக்ரட் சர்ச்சு. சர்ச்சு உள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் 1960 கட்டினது. நான் இங்கே அடிக்கடி போவேன். உள்ளே இது வந்து வெளியில் உள்ளது, இது உள்ளே உள்ளது. இங்கே வந்து மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த சைனீஸ் ஃபெஸ்டிவல்லாம் வந்து நல்லா டிசைனாக அழகழகாக வந்து பொம்மையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள ப்ரேயர் பண்ணுற இடம் அப்படி தான். திரு சிலுவையில் வந்து ஏசு இருக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அதில் இந்த சர்ச்சில், சேக்ரட் சர்ச்சில். இது வந்து வெளியில் இருக்கிற மாதா, வெளியில் அந்த ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அதுக்கு போகிறதுக்காண்டி. இது சன்வே சிட்டி உள்ளே இருக்கிறது தான். அது இப்போ சின்னதாக ஒரு பம்ப் வச்சு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டியில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் ஆகிட்டே இருக்குது. எந்த வித கரண்ட்டும் இல்லாமல் தண்ணி ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ பிடிச்சேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 1957 வந்து ஆகஸ்ட் 31 தான் வந்து பிரிட்டிஷ்லேருந்து வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கிளம்பி போனேன். ஆக்சுவலாக வந்து மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு நான் போகும்போது. அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்த நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போனேன். அவங்க எனக்கு சொன்னது வந்து மஸ்ஜித் ஜமாக் எல்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா பார்த்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது மழை வேறு வர்றது மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் போகல. வெளியிலேருந்தே அதை பார்த்துட்டு அந்த ஃப்ளாக் பறக்கிறத வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஸ்டேஷனில் இறங்கி 2 நிமிஷம் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அது ஏன்னா அந்த இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மஸ்ஜித் இருக்குது பாருங்கள், அது வந்து 1909 வந்து கட்டினது. அதுலேருந்து அது ரொம்ப சிறப்பானது. பாருங்கள், இந்த ஃப்ளாக் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த இடம், இதான் அந்த ஸ்டேஷன் வந்துடுச்சு. இங்கே இறங்கி சில நேரம் நின்றுட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனால் இதுக்கு மேலே இறங்கி போக வேண்டாம்னு திரும்பி கிளம்பிட்டேன். திரும்பி அங்கே வந்து கேரளில் உள்ள ஒரு சர்ச்சு ஒன்று போய் பார்க்க போவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருந்தேன். அங்கே சாப்பிடும்போது எடுத்த வீடியோ தான் அது. பார்க்கும்போது உள்ள ஹோட்டல் உள்ளே நேச்சுரலாக அந்த மழை தண்ணி வந்து ஊற்றுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம வந்துட்டோம், கேரளில் உள்ள சர்ச்சுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறது வந்து செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரலு. இது கோலாலம்பூரில் மஸ்ஜித் இந்தியா பக்கத்துலேயே தான் இருக்குது. கேரள் வந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ரொம்ப இது பழமையானது. அதாவது 1883 கட்டப்பட்டது. இது வந்து கத்தீட்ரல் அந்தஸ்து பெற்றது வந்து 1962. பக்கத்துலேயே ஒரு மாதாவோட கெபி ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது உள்ள சர்ச்சு உள்ள இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சிம்பிளாக இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப அழகானது, பழமையானது கூட. மலேசியாவில் மே பேங்க்னு ஒரு பெரிய பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க் வந்தேன். அங்கே வந்து பார்த்தா அந்த ஃபிஷ்ஷிங்கோட தொட்டி இருந்துச்சு. நல்லா கலராக இருந்துச்சு மீனெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் இது வீடியோ பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சி நீங்களும் பாருங்கள். வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பொதுவாக கேஎல் சிட்டிக்கு வந்தவங்க முதன்னு வந்து இறங்குற பஸ் ஸ்டாண்டு இதுதான். இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இங்கே வந்து இந்த மஜித் இந்தியான்னு சொல்கிற சென்ட்ரலில் இறங்குறத விட இங்கே வந்து நிறைய பேர் இறங்கி பக்கத்துலேயே எல்லாம் போயிடுவாங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கேஎல் டவர் பார்க்குறீங்கல்ல, இது ஈவினிங்கில் இப்படி தான் இருக்கும். இந்த டவருக்கு நான் போனேன், அதை போனதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். பார்த்து கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கணும் நீங்கள் பார்க்குறது. இன்றைக்கி வந்து ஓவராலாக அது மலேசியாவில் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வளமாய் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.